வணக்கம் தொடர்களே! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மை சினிமா டாக்ஸ். என் பேரு விஜய். டிராகுலா இந்த படம் ஹாரர் சினிமா வரலாற்றிலேயே முதல் வேம்பயர் படம். இது பிராம் ஸ்டாக்கரோட நாவல அடிப்படையா வச்சு எடுத்த படம். அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்குமே வேம்பயர் அதாவது காட்டேரி படங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிறதே இந்த படம் தான். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, டிரான்சில்வேனியால வாழ்ற கவுண்ட் டிராகுலா அப்படிங்கிறவரோட வீட்டுக்கு அவங்க சொத்து தொடர்பான வேலைக்காக ஒரு வழக்கறிஞர் போறாரு. அவர் பேரு ரைன்ஃபீல்ட். ஆனா, அந்த வழக்கறிஞருக்கு அங்க இருக்கிற டிராகுலா அப்படிங்கிறவரு ஒரு வேம்பயர் காட்டேரி அப்படிங்கிறது அவருக்கு தெரியாம போய் மாட்டிக்கிறாரு. டிராகுலா அவர வசியப்படுத்தி லண்டனுக்கு அவர் கூடயே பயணிக்கிறாரு. அவர் கூட போயிடுறாரு. போய் லண்டன்ல இறங்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல லூசி அப்படிங்கிற பொண்ண கடிச்சு ரத்தத்த உறிஞ்சு கொன்னு போட்டுறாரு. அதுல யாரோட ரத்தத்த குடிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கும்போது டிராகுலாவோட கண்ணுல மாட்டிர்றான். அப்படி கல்லறைக்கு தப்பினாலும் கண்ணனைக்கு தப்ப முடியாது அப்படிங்கிறத சொல்ற விதத்துல டிராகுலாவோட கண்ல பட்ட மீனாவோட உடல்நிலை ரொம்ப மாற்றம் ஏற்படுது. அத பார்த்து பயந்து மீனாவோட உடம்பு என்ன ஆகுது அப்படின்னு தெரியாம போய் மருத்துவர போய் பார்க்குறா. அங்க போய் பார்த்தா, அங்க இருக்கிறது வென்கல் சிங். அவர் தான் இந்த நடிகர். இவரோட இந்த படத்தோட கதாநாயகன் அவர்தான். ஹீரோ. அவர் தான் டாக்டரா இருக்காரு. அப்புறம் அந்த வென்கல் சிங் அவரு எதனால இந்த பொண்ணுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு தேடி பார்க்கும்போது, அந்த டிராகுலா தான் அந்த வேம்பயர் அப்படின்னு தெரியுது. அந்த வேம்பயர் தான் அந்த பொண்ண குருவிச்சிச்சு அப்படிங்கிறதுனால, அந்த பொண்ணுக்கு இந்த உடல்ல மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் மீனாவோட காதலன் ஜான் ஹாக்கர், அப்புறம் இந்த வென்கல் சிங் ஹீரோவான வென்கல் சிங், இவரு எப்படி மீனாவ டிராகுலா கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதை. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, கதைப்படி இந்த படம் ரொம்ப சிறந்தது. ஆனா, இந்த படம் வந்தது 1931ல. நெனச்சு பாருங்க. 1931 இங்க இருக்கு. 2026 இங்க இருக்கு. இருந்தாலும் இந்த படத்துல டிராகுலா கதாபாத்திரம் நடிச்ச அவர் பேரு பெலோ சாரி பெலா லுகோசி பெலா லுகோசி அப்படிங்கிற இவரு ஒரு சிறந்த நடிகர். சிறந்த நடிகர்னா அந்த காலத்துல அவர் சிறந்த நடிகர். இப்பயும் அவரோட நடிப்பு நல்லா இருக்கும். என்ன கொஞ்சம் சீரியல் எஃபெக்ட்ல இருக்கும். உங்களுக்கு சீரியல் பார்க்க பிடிக்கும், இல்ல சீரியல் வீட்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ வர்ற சீரியல் சொல்லல. இப்போ வர்ற சீரியல்லாம் படத்த விட நல்லாவே இருக்கு. நான் சொல்றது ஒரு 2005, 2006 அந்த காலகட்டத்துல பார்த்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த படத்த நீங்க உட்கார்ந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல படம் தான். ஆனா ஒண்ணு பொறுமையா பார்க்கணும். கதை நல்லா இருக்கு. ஆனா திரைக்கதை, வசனம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூக்கம் வரும். ஆனா நீங்க முழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஒரு 1 1/2 மணி நேரத்துல முடியிற படம். அது ஒரு 1 1/2 மணி நேரம் சீரியலா நெனச்சு பார்த்துட்டு விட்டுறலாம். ஒரு எபிசோட் போன ஒரு எபிசோடு ஓடுன ஒரு மன திருப்தி இருக்கும். நிச்சயமா. அதனால இந்த படத்த நீங்க மறக்காம பாருங்க. உங்களுக்கு போர் அடிச்சுச்சுன்னா பாருங்க. இல்ல உங்களுக்கு தூக்கம் வரலன்னா பாருங்க. நிச்சயமா நீங்க தூங்கிருவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஆனா படம் வந்து நல்ல கத. 1931ல தான் மொத டிராகுலா படமே ஆரம்பிக்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஆனா அந்த படத்த வச்சு தான் இப்போ வரைக்குமே எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் டிராகுலா படமே வரலன்னு நெனைக்கிறேன். நெறைய படம் வேற கொரியன் சைடுலலாம் வந்துட்டு இருக்கு. நம்ம பார்க்கறதில்ல. இதுவும் தமிழ்லலாம் இல்ல. இங்கிலீஷ்ல இருக்கு. இங்கிலீஷ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா, தைரியமா நீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். நேரம் போறதும் தெரியாது. அது நேரம் போறது நல்லா தெரியும். இதுதான் தெரியாது. சரிங்களா? அதனால ஒரு சீரியல் பார்க்குற வெப்பேத்த இத நீங்க பார்த்து திருப்தி அடைஞ்சுக்கோங்க. ஒரு டிராகுலா படம் மொத எடுத்த டிராகுலா படம் பார்க்கணும்னா, இத நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாருக்கும் கதை. இன்னொரு முக்கியமான விஷயம். யாரா இருந்தாலும் சரி, இந்த டிராகுலா, பேய் படம் அப்படின்னாலே, ஹாரர் படம் அப்படின்னாலே, முடிஞ்ச அளவுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்க. அதுக்கு கீழ இருக்கிறவங்க யாருமே பார்க்கவே வேணாம். பார்த்தீங்கன்னா, என்னுடைய சஜஷன் யாரும் 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க பார்க்க வேணாம். 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் பாருங்க எப்பவுமே. அதுதான் எப்பவுமே நல்லது. சரிங்களா? அடுத்து ஒரு நல்ல படத்தோட சந்திக்கும் வரை வருகிறேன்.